அண்மைச் செய்தி. கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதில் கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. கைதான நபரை திருவள்ளூர் கபரைப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விடிய விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபருக்கு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. கைதான நபரை திருவள்ளூர் கபரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விடிய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்களை சொல்லலாம். ஆரம்பத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். 30 வயது மதிக்கத்தக்க அசாம் மாநிலத்தை சேர்ந்த நபர் என்று போலீசாரால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அவர் பணிபுரிந்த ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாபாவுக்கு நேரடியாக அழைத்து சென்று அங்கிருந்த தடயங்களை சேகரித்த நிலையில தற்போது நேரடியாக கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு போலீசார் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவரை மருத்துவ பரிசோதனை செய்த பின்பாக அவரை வந்துட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள்ல போலீசார் ஈடுபட இருக்கிறார்கள். கடந்த 12ஆம் தேதி அன்று பள்ளி முடித்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பாட்டியின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் வாயை பற்றி தூக்கி சென்று மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியும் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் இந்த வாலிபர் கடந்த 14 நாட்களாக தேடப்பட்டு வந்த நிலையில நேற்று சூழல்பட்டிருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். மதுபான கடைக்கு சென்றுவிட்டு ரயில் மூலம் தான் பணிபுரியக்கூடிய அந்த தாபாவுக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்தில் காத்திருந்த போது தனிப்படை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில தற்போது மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அவர் அழைத்து வந்திருக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. மது போதையில் இருந்த காரணத்தினால அவருக்கு முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவித்த நிலையில தற்பொழுது அவர் பணிபுரிந்த தாபாவுக்கும் அவர் தங்கியிருந்த இடத்திற்கும் சென்று அவருடைய ஆதார் கார்டு, அவரது உடைமைகள் போன்றவற்றையெல்லாம் போலீசார் கைப்பற்றி தற்போது நேரடியாக அந்த அரசு கும்மிடிப்பூண்டிக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அங்கு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மருத்துவ பரிசோதனை முடித்த பின்பாக அவரிடம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது கருப்பு துணியால் முகத்தை மூடியபடி அவரை அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் வாகனத்திலிருந்து இறக்கி அவரை நேரடியாக மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அன்று அணிந்திருந்த அதே டிஷர்ட்டிலும் ஒரு நீல நிற ஜீன்ஸ் பேண்டிலும் அவர் தற்போது வந்திருக்கிறார். அவரை வங்கி குல்லா ஒன்று முழுவதுமாக ஒரு முகத்தை மறைக்கும்படி போலீசார் போதியபடி அவர் அழைத்து செல்கிறார்கள். மருத்துவ பரிசோதனைக்கு பின்பாக அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் தகவல்களை மாற்றி கூறி வந்தனால தாபாவில் அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து அவரது ஆதார் கார்டு போன்றவற்றெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரது தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கைது செய்யப்பட்ட அந்த 30 வயது வாலிபரை மருத்துவ பரிசோதனைக்காக கும்மிடிப்பூண்டில் அரசு மருத்துவமனைக்கு தற்போது போலீசார் அழைத்து வந்திருக்கிறார்கள். மருத்துவ பரிசோதனை முடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.